மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இன்றைய திருப்பலியானது கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்கள பணியாளர்களாக இருந்து பணியாற்றக்கூடிய அனைத்து முன்கள பணியாளருடைய நலனுக்காகவும் அவருடைய பாதுகாப்புக்காகவும் லீமா ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரான்சிஸ் நாதன் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் திரசையா வர்கீஸ் 16வது நாள் நினைவு ஆன்மீக பாட்டிக்காகவும் நேற்று தினம் இறந்த வர்கீஸ் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் அருள்ஜே பாண்டியன் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் ஜாக்லின் சகாய்ராணி அவருடைய ஆன்மீக பாதலுக்காகவும் மேலும் கொரோனா தொற்றால் உயிரிழந்த ஆன்மாக்கள் மற்றும் யார் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இறைவன் இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு நித்திய பேன்பத்தை கொடுக்க சிறப்பாக இவருடைய ஆன்மீக பாட்டிற்காக சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நீ உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. இந்த நாள் நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள். நம்முடைய வாழ்விலே எவ்வளவுதான் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுவின் உண்மையான சீடர்களாக சீடத்திகளாக நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தேவையை நிறைவு செய்கிறார் என்ற சிந்தனையை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம் முன் வைக்கிறது. எனவே அன்பாண்டவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இடர்பாடுகள், நோய் நொடிகள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளில் இந்த பரிபிடத்தில் நாம் கொண்டு வருவோம். இன்று சனிக்கிழமை
நம்முடைய அன்பு அன்னைக்கு நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய நாள். நாளை தினம் நாம் தூய ஆவியாருடைய பெருவிழாவை, மிகப்பெரிய ஒரு பெருவிழாவான பெந்தகோஸ்தே பெருவிழாவுக்காக நாம் நம்மையே தயாரிக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். அன்று அந்த சீடர்களும் அன்னை மரியாவும் ஒரே அறையிலே குளிர்ந்த பொழுது தூய ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களை ஆட்கொண்டார். அவர்கள் பல்வேறு மொழிகளிலே பேசினார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குள்ளே நாம் ஒவ்வொருவருமே தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படவும் சிறப்பாக இந்த நாள் இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும், குறிப்பாக அன்னை மரியாளின் பரிந்துரையால் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த நாளில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டு தங்களுடைய இல்லங்களிலே தனிமைப்படுத்தி கொண்டிருப்பவர்கள், பல்வேறு விதமான இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருப்ப, குறிப்பாக தனிமையை அனுபவித்து கொண்டிருக்கூடிய நம்முடைய மக்களுக்காக உங்கள் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். திருப்பலியில் நாம் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செல்லும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 16 முதல் 20 மற்றும் 30 முதல் 31 முடிய. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருந்த பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமேயரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது
மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான், சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கடிக்கப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு சிலுவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 11. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். 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 ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தறிகின்றன. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டங்கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்த பொழுது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில்
அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்று தான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய வாழ்வால் கடவுளுக்கு சான்று பகிர, சாட்சியம் பகிர ஒரு வாழ்வு வாழ முயற்சிப்போம். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, மூங்கில் தேக்கை பார்த்து ஏளனத்தோடு இவ்வாறு சொன்னதாம், முட்டாளே, நான் எவ்வளவு வேகமாக வளர்கிறேன், நீயோ சுத்த சோம்பேறி, மெதுவாகத்தான் வளர்கிறாய். அதற்கு தேக்கு இவ்வாறு பதில் சொன்னதாம், நீ எந்த வேகத்தோடு வளர்கிறாயோ அந்த வேகத்தோடு காணாமல் போய்விடுவாய், ஒடிக்கப்படுவாய், எரிக்கப்படுவாய். அதோடு முடிந்து விட்டது உன்னுடைய வாழ்வு. நானும் ஆண்டாண்டாய் பயன்படுத்தப்படும் உத்தரமாய் கதவாய் பயன்படுத்தப்படுவேன் என்று அந்த தேக்கு மூங்கிலிடம் சொன்னதாம். சிலந்தி பட்டுப்புழுவை பார்த்து இவ்வாறு சொன்னது, நான் என் வீட்டை எவ்வளவு வேகமாக கட்டுகிறேன் பார், நீயோ மாதக்கணக்காய் கட்டி கொண்டிருக்கிறாயே என்றதாம். பட்டுப்புழு இவ்வாறு பதில் சொன்னது, நீ வேகமாய் கட்டக்கூடிய வீடு மனிதர் பார்வையிலே அழுக்கு, ஒரு நொடியிலே அது துடைக்கப்படும், அழிக்கப்படும். நான் வீடு என்று கட்டுவது மனிதர்கள் உடுத்தி அழகு பார்க்கக்கூடிய பட்டு, மனிதர்களே அது பொறாமைப்பட செய்கிறது. இந்த தேக்கும் பட்டுப்புழுவும் சேர்ந்து இவ்வாறு சொன்னன, விரைவானவையெல்லாம் உயர்வானவை அல்ல, உயர்வானவையெல்லாம் விரைவானவர் அல்லர் என்று அந்த இரண்டுமே சேர்ந்து பதில் சொன்னதாம். அன்புக்குள்ளே, நான் சொன்ன இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் அன்புக்குள்ளே நல்ல காரியங்களை செய்ய நாம் ஒவ்வொருவருமே படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்வது 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற நன்மைகள் எல்லாம் கணக்கில் அடங்காதவையாக, எண்ணி பார்க்க முடியாதவையாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய உலகத்திலே மனிதர்கள் ஒரு விஷயத்தை ஒன்று செய்துவிட்டு 10 என்று வெளியே போய் சொல்வதும், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று, மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று பல காரியங்களை செய்வதும் நாம் இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மனிதர்களுடைய மனநிலை. இப்படிப்பட்ட இந்த பின்னணியிலே இன்றைய இறை வார்த்தை, இயேசு செய்த வேறு பல உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என்று சொல்லி இந்த யோவான் தன்னுடைய நூலை நிறைவு செய்கிறார். அன்புக்குள்ளே, இயேசு நன்மை நிறைந்தவராக இருக்கிறார். தன்னுடைய பணி வாழ்விலே அவர் பணி செய்த பொழுது அவருக்கு ஓய்வெடுக்க நேரமில்லை. ஏனென்றால் அவர் தன்னுடைய அன்பு பணிகளை செய்து கொண்டே இருந்தார்.
படித்தவர் படிக்காதவர், பிடித்தவர் பிடிக்காதவர், தெரிந்தவர் தெரியாதவர் என்ற எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி தன்னுடைய பணியை அவர் செய்கின்றார். அவருடைய போதனைகளில் பணிகளில் ஒரு சிலவற்றை மட்டுமே விவிலிய ஆசிரியர்கள் தங்களுடைய நற்செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம் எல்லோருக்கும் தெரிந்த நற்செய்தி மொத்தம் 4: மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான். ஆனால் இந்த 4 நற்செய்திகளுமே திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட நற்செய்திகள். திரு அவையால் அங்கீகரிக்கப்படாத பல நற்செய்தி நூல்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உதாரணமாக தோமையார் எழுதிய நற்செய்தி, மகதலேன் மரியம்மாள் எழுதிய நற்செய்தி, பேதுரு எழுதிய நற்செய்தி, யூதாஸ் எழுதிய நற்செய்தி, பிலிப்பு எழுதிய நற்செய்தி, நிக்கதேமியுஸ் எழுதிய நற்செய்தி, எபிரேயர்கள் எழுதிய நற்செய்தி, 12 சீடர்களுடைய நற்செய்தி, யாகப்பர் எழுதிய நற்செய்தி, இயேசுவின் குழந்தை பருவத்தை பற்றிய நற்செய்தி, இயேசுவின் குழந்தை பருவத்தை பற்றி தோமையார் எழுதிய நற்செய்தி, தச்சு தொழில் செய்த யோசேப்பு பற்றிய நற்செய்தி. இப்படி திரு அவையால் அங்கீகரிக்கப்படாத பல நற்செய்திகள் இருக்கிறது. இவையெல்லாமே நற்செய்தியால், இவையெல்லாம் திரு அவையால் அங்கீகரிக்கப்படாதவை. ஆனால் ஒட்டுமொத்த வானம் தாளாவாகவும் இவ்வுலகில் உள்ள எல்லா மரங்களும் பேனாக்களும் எல்லா நீர்களும் மையாக மாறினாலும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நற்செய்தியை நாம் எழுதி முடித்துவிட முடியாது. காரணம், அவர் வரையறைக்கு அப்பாற்பட்டவர். எல்லைகளால் அவரை நாம் கட்டுப்படுத்த முடியாது. இன்னும் இயேசு செய்தவை வேறு பல உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படக்கூடிய நூல்கள் உலகமே கொள்ளாது என்று கூறுவது இந்த உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசத்தினுடைய இந்த முதல் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். பேதுரு எப்படி சாவார் என்பதை இயேசு முன்னறிவித்த போது அவருடைய அன்பு சீடர் இயேசு எப்படி சாவார் என்பது பற்றி விவாதம் எழுந்ததை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். யோவான் எப்படி சாவார் இயேசு சொன்னபோது அதை இயேசு இன்னும் ஆழமாக அந்த இறுதி பகுதியிலே தெளிவுபடுத்துகிறார். 2 விதமான மறை சாட்சியங்கள் உண்டு. முதல் வகையான அந்த மறை சாட்சியம் கிறிஸ்துவுக்காக சாதல். 2வது வகையான மறை சாட்சியம் கிறிஸ்துவுக்காக வாழ்தல். இந்த 2மே மறை சாட்சியம்தான். பேதுரு முதல் வகையை சார்ந்தவர். அவர் கிறிஸ்துவுக்காக அவர் செத்தார். எனவே அந்த முதல் வகையான மறை சாட்சியத்தை வாழ்ந்தவர். ஆனால் யோவானை பொறுத்தவரை இவர் 2வது வகையை சார்ந்தவர். யோவான் இந்த மற்ற திருத்தூதர்களைப் போல அவர் வெட்டப்பட்டோ குத்தப்பட்டோ சாகவில்லை. அவர் இயற்கையாகவே மரணம் அடைந்தார். ஆனால் அவருடைய வாழ்வு முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வாக இருந்தது. ஆக மறை சாட்சியம் என்று சொல்லுகிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய தலை வெட்டப்பட்டு அல்லது சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் வெளியே வந்து இருந்தால் மட்டும்தான் நாம் மறை சாட்சி என்று, அது மறை சாட்சியம் என்று நினைப்பது தவறு. அதையும் தாண்டி நம்முடைய வாழ்வால் நாம் இந்த மறை சாட்சியத்தை வாழ முடியும். இன்று நாம் நினைவுகூரக்கூடிய காசியா நகரத்து ரீட்டா அவருடைய வாழ்வை அவர் பார்க்கிற பொழுது அவரும் கூட இந்த 2வது வகையை சார்ந்தவர். தன்னுடைய வாழ்வால் கிறிஸ்துவுக்காக வாழ்வதன் மூலமாக அந்த மறை சாட்சியத்தை தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டியவர். இவருடைய வாழ்வை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்கிற பொழுது இவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். இவருடைய வீட்டிலே வெகு நிறைய வருடங்களாக இவருடைய பெற்றோருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எனவே ஒவ்வொரு நாளும் இவருடைய பெற்றோர் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து குழந்தை பேற்றை பெற்றார்கள். இந்த குழந்தை சிறு வயதிலேயே இறை பக்தியிலும் தாழ்ச்சியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கி ஒரு துறவு மடத்திலே சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறது ஆனால் இவரால் அந்த துறவு மடத்திலே அவரால் சேர முடியவில்லை. இவருடைய பெற்றோர் ஒரு பணக்காரருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஆனால் அந்த பணக்காரருடைய கணவர் குடிப்பழக்கத்திலும் ஒழுக்கக்கேடான செயலிலே ஈடுபட்டவராக இருக்கிறார். எனவே இந்த காசியா நகரத்து ரீட்டா 12 ஆண்டுகளாக விடாமுயற்சியோடு தன்னுடைய கணவருடைய மனமாற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் முழந்தால் படிட்டு ஜெபிக்கின்றார். ஒரு காலகட்டத்திலே அவருடைய கணவர் மனம் மாறுகின்றார். மனம் திரும்பிய ஒரு சில வருடங்களிலே இவர் கொல்லப்படுகின்றார். இவர்களுக்கு 2 குழந்தைகள். தன்னுடைய தந்தையை கொன்ற அவர்களை கொலை தீர்க்க வேண்டும் என்ற கொலை வெறியோடு இருந்த அந்த வேளையிலே
தொடர்ந்து இந்த காசி நகரத்து ரீட்டா தன்னுடைய பிள்ளைகளுடைய 2 பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கின்றார். கடைசியிலே அவர்கள் 2 பேருமே மனம் மாறுகிறார்கள். மனம் மாறி அவர்கள் 2 பேரும் இறந்து விடுகிறார்கள். அன்புக்குள்ளே இந்த புனிதனுடைய வாழ்வை பார்க்குற பொழுது, ரீட்டாவுடைய வாழ்வை பார்க்குற பொழுது, அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். அவர் நினைச்சதை அவரால் சாதிக்க முடியல. மடத்துக்கு போக நினைச்சாங்க, மடத்துக்கு போக முடியல. அந்த கணவர் குடிப்பழக்கத்திலே ஒழுக்கக்கேடான நிலையில் நடந்தார். மனமாற்றம் அடைந்தாலும் கணவரை பறிகொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் பறிகொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கடைசியிலே அவர் எப்படியாவது துறவமடத்திலே செல்லலாம் என்று அங்கே சென்ற பொழுது துறவமடத்திலே அவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு செயல் நடைபெற்றதென்றால் உங்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன பொழுது இதற்காக அவர் ஜெபிக்கின்றார். அந்த காசி நகரத்து ரீட்டா திருமுழுக்கு யோவான் மீதும் புனித அகஸ்தினார் மீதும் மிகுந்த பக்தியுடையவராக இருக்கின்றார். எனவே இவருடைய பரிந்துரைக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றார். ஒரு முறை அவரை அறியாமலே, அதாவது அந்த துறவமடத்தினுடைய எல்லா கேட்டுகளும் பூட்டி இருக்கிறது, அந்த ஆலயத்துக்குள்ளே செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. காலையிலே அந்த துறவமட சகோதரிகள் வந்து பார்த்த பொழுது அங்கே ரீட்டா அந்த ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டதை பார்க்கின்றார்கள். தன்னுடைய வாழ்விலே வித்தியாசமான ஒன்று நடந்ததை பார்த்து அந்த துறவமடத்திலே ரீட்டாவை சேர்த்து கொள்கிறார்கள். அன்புக்குள்ளே அவர் அந்த துறவமடத்திலே சேர்ந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தலைமுடியில் இருந்த ஒரு முள்முடி 11 வருடங்கள் அவருடைய நெற்றி பொட்டிலே தைத்து தீராத வலியையும் வேதனையும் கொடுத்ததாக இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இந்த வேதனைகளை அவர் பாவிகளின் மனமாற்றத்திற்காக ஒப்பு கொடுத்து ஒரு புனிதமான வாழ்வு வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்வு சொல்லப்படுகிறது. அன்புக்குள்ளே இவர் எந்த ஒரு எதிர்நோக்குமே இல்லாமல் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல வேளைகளிலே கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிற பொழுது ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த துன்பம், கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார், அவளுக்கு கடவுள் உதவி கொடுக்கிறார், அந்த குடும்பத்தை இப்படி வைத்திருக்கிறார், நான் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறேன், கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறாரே, இருந்தாலும் கடவுளுக்கு என் மேலே இவ்வளவு கோபம் இருக்கக்கூடாது என்று நாம் கடவுளை பார்த்து நாம் பல கேள்விகள் கேட்கிறோம். கடவுளை நாம் பல நேரங்களிலே நாம் கடவுளை நொந்து கொள்கிறோம். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்வில் இந்த புனிதை ஒரு மிகப்பெரிய உதாரணமாக தன்னுடைய வாழ்வு மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நாமும் இந்த மறை சாட்சிய வாழ்வு நாம் வாழ முடியும். எப்படி? விவிலியத்தை எடுத்துக்கொண்டு நாம் மறைப்போதர்களாக வெளி இடங்களிலே சென்று நாம் போதித்தால் இந்த மறை சாட்சிக்குரிய வாழ்வு, நற்செய்தி பணிக்குரிய வாழ்வு வாழ தேவையில்லை. அதை நம்முடைய குடும்பத்தில் செய்யலாம். ரீட்டா தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய கணவரை மனமாற்றத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளை மனமாற்றத்துக்காக அதை செய்தார். இதுதான் உண்மையான சாட்சிய வாழ்வு. கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அந்த மறை சாட்சிய வாழ்வை வாழ்ந்தார். எனவே அன்புக்குரியவர்களே, முதல்ல இந்த மனமாற்றம் நம்முடைய குடும்பங்கள் நடக்கட்டும். நம்முடைய குடும்பத்தின் மனமாற்றத்துக்காக ஜெபிப்போம். நம்முடைய கணவர், மனைவி, பிள்ளைகள், ஒட்டுமொத்த குடும்பத்தின் மனமாற்றத்துக்காக ஜெபிப்போம். நாம் வாழ்கிற நம்முடைய குடும்பங்களிலே ஒரு நற்செய்தி பணியாளராக நாம் மாறுவோம். நம்முடைய வாழ்வு மூலமாக, நம்முடைய ஜெபத்தால் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் நம்முடைய ஆன்மீக வாழ்வின் மூலமாக நாம் ஒரு நல்லதொரு மறைசாட்சிய வாழ்வு வாழ முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த காசியா நகரத்து ரீட்டாவை போல எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன்.
என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளேலும் ஆசைகள் ஒவ்வொன்றும் ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனித அருளடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூயாவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறப்பட்டு சீடர்கள் கண் முன்னாக விண்ணேறினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவர் மக்கள் இருக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
கண்களை மூடிய மௌனமாக ஒரு சில மணித்துளிகள் நாம் இருக்கிற இடத்திலே நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இந்த நேரம் அபிஷேகத்தின் நேரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு ஆண்டவர் தன்னையே அந்த கல்வாரி மலையிலே பரமருந்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். இது இந்த நாளில் இந்த தருணத்திலே இந்த கல்வாரி பலிப்பிடமாகிய இந்த திருப்பிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், இடர்கள், இன்னல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய திருப்பார்த்து கொண்டு வருவோம். மறை சாட்சிய வாழ்வு, இயேசுவுக்காக சாதல், இயேசுவுக்காக வாழ்தல். நாம் நம்முடைய வாழ்விலே இயேசுவுக்காக நாம் வாழ்கிறோமா? நம்முடைய குடும்பத்திலே இந்த நற்செய்தி பணி நாம் செய்கிறோமா? நம்முடைய கணவருடைய மனமாற்றத்திற்காக, மனைவியுடைய மனமாற்றத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய மனமாற்றத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வேதனைகள், இடர்பாடுகள் நாம் சந்திக்கலாம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார். எந்த ஒரு தருணத்தில் என் தேவனை கைவிட மாட்டார். துன்பங்கள் உண்டு. இயேசுவின் சீடர்களாக சாட்சிய வாழ்வு வாழ்கிற பொழுது நமக்கு துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பெரிய கிஃப்டே இந்த வலி தான், இந்த வியாதி தான், இந்த துன்பங்கள் தான். ஆண்டவர் இருக்க பற்றி கொள்வோம். அன்று அன்னை மரியா இயேசுவின் சீடர்கள் ஒரே இடத்துல குளிர்ந்த பொழுது ஆவியானவர்களுடைய ஆட்கொண்டார். ஆவியானுடைய வருகைக்காக ஜெபிக்கிற நாள் இந்த நாள். ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நாள் இந்த நாள். நாம் இருக்கிற இடத்துல இந்த நாள் முழுவதையும் தூய ஆவியானுடைய வருகைக்காக, பெந்தகோஸ்தே திருவிழாவுக்காக நம்மை நாம் தயார் செய்வோம். ஆவியானவர் நாம் இருக்கிற நம்முடைய குடும்பத்தை இறங்கி வந்து நிரப்பட்டோம். இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து முழு விடுதலை கொடுக்கட்டும். அகில உலகமே தத்தளிக்கிற அந்த வேளையிலே, நம்மை சுற்றி பய உணர்வுகளை நாம் பயணிக்கிற அந்த வேளையிலே ஆவியானுடைய அருள் துணையில நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளட்டும். நம் மீது ஊதி யாரெல்லாம் மூச்சுக்காக கஷ்டப்படுகிற அவள் மீது ஊதி அவளுக்கு வாழ்வு கொடுக்கட்டும். இந்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்குரிய நாட்களாக மாறட்டும். எத்தனையோ பேருக்கு நாம் ஜெபிப்போம் என்று நாம் சொல்லியிருப்போம், வாக்குறுதி கொடுத்திருப்போம். அவர் எல்லாரையும் நாம் மனக்குள் கொண்டு வருவோம். இந்த இடத்திலிருந்து நீங்கள் இருக்கிற உங்களுடைய இடத்திலிருந்து அந்த ஜெப அதற்குள்ள அனுப்புங்க. ஆண்டவர் தொடட்டும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், வல்லமையாய் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகொன்றலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும், குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றிலே இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
இவரே இறைமகன். நம்முடைய பாவங்களை போக்க இந்த உலகத்திலே மனிதராக அவதரித்து பாடுகள் பட்டு சிலுவையில் அறைந்து உயிர்த்தார், விண்ணகம் சென்றார். நமக்கு துணையாளராக தூய ஆவியாரை கொடுத்திருக்கிற தேவன். இந்த தேவனுடைய திருமுதலை பங்கேற்க அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்ம ஒருவரையும் காத்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை மாறுமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நழலாகி என்னை தேற்றும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னை காக்கும் என் தெய்வமே, உயிராக எனில் வாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடும் போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே, துணையாக எனில் வாருமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும்.
கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். தூய ஆவியார் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டுதல்களை கேட்டருள்வீராக. அதனால் பழையனவற்றிலிருந்து புதிய மறைபொருளுக்கு நீர் எங்களை வழிநடத்தியது போல பழையனிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க. ஆசைவாடும் ஆவியே, எம்மில் இறங்கி வாருமே. உன்னதத்தின் ஆவியை இங்கு ஊற்ற வாருமே.
அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே. உன்னதத்தின் ஆவியை இங்கு ஊற்ற வாருமே. சீனாய் மலையில் யோர்தான் நதியில் ஆட்கொண்ட ஆவியே எம்மவர் நடுவில் பலமதை அளிக்க ஆற்றலாய் வாருமே. சீனாய் மலையில் யோர்தான் நதியில் ஆட்கொண்ட ஆவியே எம்மவர் நடுவில் பலமதை அளிக்க ஆற்றலாய் வாருமே. வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே. வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே. உன்னதத்தின் ஆவியை இங்கு ஊற்ற வாருமே. அக்கினிமயமே அபிஷேக மழையே ஆன்மாவில் வாருமே. நோய்களை நீக்கி நலமதை சேர்க்க கொடையாய் வாருமே. அக்கினிமயமே அபிஷேக மழையே ஆன்மாவில் வாருமே. நோய்களை நீக்கி நலமதை சேர்க்க கொடையாய் வாருமே. வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே. வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே. உன்னதத்தின் ஆவியை இங்கு ஊற்ற வாருமே. ஆற்றலின் ஊற்றே ஞானத்தின் கனியே அற்புதம் நடத்துமே. கண்ணீர் கவலை கட்டுக்கள் அறுத்து அதிசயம் நிகழ்த்துமே. ஆற்றலின் ஊற்றே ஞானத்தின் கனியே அற்புதம் நடத்துமே. கண்ணீர் கவலை கட்டுக்கள் அறுத்து அதிசயம் நிகழ்த்துமே. வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே. வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே. உன்னதத்தின் ஆவியை இங்கு ஊற்ற வாருமே. அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே. உன்னதத்தின் ஆவியை இங்கு ஊற்ற வாருமே. வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே. வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே. வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கண்களை மூடி நம்முடைய வாழ்விலே ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ தவறிய அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மை வழி நடத்த, ஆவியானவர் அவருடைய வழியிலே நம்மை வழி நடத்த இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே, பாவத்தை கழுவும் ஆவியானவரே, என் பாசத்தை தழுவும் ஆவியானவரே, வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமை என்று சொல்லி ஆவியானுடைய பிரசன்னத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து பக்தியோடு ஜெபிப்போம். ஆவியானவரே, ஆவியானவரே, பாடுவோம். ஆவியானவரே, 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 சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, இந்நாற்றலானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே, பாவத்தை கழுவும் ஆவியானவரே, என் பாசத்தை தழுவும் ஆவியானவரே, பாவத்தை கழுவும் ஆவியானவரே, என் பாசத்தை தழுவும் ஆவியானவரே, வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே, வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே, சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, எல்லாரும் சொல்லமாக. ஆவியானவரே, என்ன சத்தமாக ஆற்றலான ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே, கலங்கும் வேளையில் ஆவியானவரே, என்னை கர
கரம் தொட்டு நடத்தும் ஆவியானவரே. கலங்கும் வேளையில் ஆவியானவரே, என்னை கரம் தொட்டு நடத்தும் ஆவியானவரே. வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே. வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே. சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. தீமையை எரிக்கும் ஆவியானவரே, அருள் தீயா எழும்பும் ஆவியானவரே. தீமையை எரிக்கும் ஆவியானவரே, அருள் தீயா எழும்பும் ஆவியானவரே. வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே. வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. கண்களை மூடிய மௌனமாக ஒரு சில மணித்துளிகள் நாம் இருக்கிற இடத்திலே நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இந்த நேரம் அபிஷேகத்தின் நேரம். நம்முடைய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், இடர்கள், இன்னல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய திருப்பார்த்து கொண்டு வருவோம். மறை சாட்சிய வாழ்வு, இயேசுவுக்காக சாதல், இயேசுவுக்காக வாழ்தல். நாம் நம்முடைய வாழ்விலே இயேசுவுக்காக நாம் வாழ்கிறோமா? நம்முடைய குடும்பத்திலே இந்த நற்செய்திப்படி நாம் செய்கிறோமா? நம்முடைய கணவருடைய மனமாற்றத்திற்காக, மனைவியுடைய மனமாற்றத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய மனமாற்றத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வேதனைகள், இடர்பாடுகள் நாம் சந்திக்கலாம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார். எந்த ஒரு தருணத்தில் என் தேவனை கைவிட மாட்டார். துன்பங்கள் உண்டு. இயேசுவின் சீடர்களாக சாட்சிய வாழ்வு வாழ்கிற பொழுது நமக்கு துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பெரிய கிஃப்ட் இந்த வலி தான், இந்த வியாதி தான், இந்த துன்பங்கள் தான். ஆண்டவர் இருக்க பற்றி கொள்வோம். அன்று அன்னை மரியா இயேசுவின் சீடர்கள் ஒரே இடத்துல குழுமிருந்த பொழுது ஆவியானவர்களுடைய ஆட்கொண்டார். ஆவியானுடைய வருகைக்காக ஜெபிக்கிற நாள் இந்த நாள். ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நாள் இந்த நாள். நாம் இருக்கிற இடத்துல இந்த நாள் முழுவதையும் தூய ஆவியானுடைய வருகைக்காக, பெந்தகோஸ்தே திருவிழாவுக்காக நம்மை நாம் தயார் செய்வோம். ஆவியானவர் நாம் இருக்கிற நம்முடைய குடும்பத்தை இறங்கி வந்து நிரப்பட்டோம். இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து முழு விடுதலை கொடுக்கட்டும். அகில உலகமே தத்தளிக்கிற அந்த வேளையிலே, நம்மை சுற்றி பய உணர்வுகளை நாம் பயணிக்கிற அந்த வேளையிலே ஆவியானுடைய அருள் துணையில நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளட்டும். நம் மீது ஊதி யாரெல்லாம் மூச்சுக்காக கஷ்டப்படுகிற அவள் மீது ஊதி அவளுக்கு வாழ்வு கொடுக்கட்டும். இந்த நாள்
இந்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்குரிய நாட்களாக மாறட்டும். எத்தனையோ பேருக்கு நாம் ஜெபிப்போம் என்று நாம் சொல்லியிருப்போம், வாக்குறுதி கொடுத்திருப்போம். அவர் எல்லாரையும் நாம் மனக்குள் கொண்டு வருவோம். இந்த இடத்திலிருந்து நீங்கள் இருக்கிற உங்களுடைய இடத்திலிருந்து அந்த ஜெப அதற்குள்ள அனுப்புங்க. ஆண்டவர் தொடட்டும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், வல்லமையாய் இறங்கி வரட்டும். அன்னை மரியாளும் திருத்துதர்களும் அந்த பூட்டி அறையிலே இருந்த பொழுது ஆவியானவர் அவளுக்கு வெளிப்படுத்தினார். பெந்தகோஸ்து நாளிலே திருத்துதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த ஆவியானவர் இந்த நாளிலே அதே வேண்டும் என்று சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவன் வல்லமை தர வேண்டும். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல். அனைவரும் நாம் சத்தமாக பாடி நாம் ஆவியானுடைய அந்த வரங்களை நாம் பெற்றுக் கொள்வோம். இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொலியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே.
யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். பெந்தகோஸ்து நாளிலே திருத்தூதர்கள் அன்னை மரியாள் ஒன்று கூடி ஜெபித்த அந்த வேளையிலே ஆவியானவர் இறங்கி வந்து அவளை அவருடைய அபிஷேகத்தால் ஆட்கொண்டார். அதே ஆவியானவர் இதோ இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறார். அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மெல்லிய காற்று வடிவிலே ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகின்றார். நம் ஒவ்வொருவர் மீது அவருடைய அபிஷேகத்தை இதோ இந்த நேரத்திலே பொழிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை கண்களை மூடி உணர்கிற நேரம் கண்களை மூடி உணர்ந்து கொள்வோம். அப்படி அபிஷேகத்தை உணர்ந்து கொள்வோம். ஒரே கருத்தோடு ஜெபித்த திருத்தூதர்களுக்கு அவங்க கேட்ட அந்த வல்லமை அவங்க பெற்றாங்க. இந்த நேரத்தில் இந்த மாலை பொழுதுல பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்ற அதே அந்த மாலை பொழுதுல நாமும் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம்னா நம்ம இந்த அத்தனை பேருமே பாக்கியம் பெற்றவர்கள் தான். நம்ம அத்தனை பேருமே ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் தான். நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். அதே ஆவியானவர் இதோ நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். அவருடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறார். தொடுகிறார். தொட்டு அவருடைய அபிஷேகத்தை நம்ம மீது பொழிகிறார். ஆவியானவரே இறங்கி வாருங்க. ஆவியானவரே இறங்கி வாருங்க. ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தால நிரப்புங்க. ஆவியானவரே உம்முடைய ஆவியின் வரங்களால கனிகளால எங்களை நிரப்புங்க. ஆவியானவரே முன்னாடி பின்னாடி வலப்பக்கம் இடப்பக்கம் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகன் மீதும் ஒவ்வொரு மகள் மீதும் உடைய ஆவியின் கொடைகளால கனிகளால நிரப்புங்க. ஆவியானவரே இந்த நேரம் ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் தொடுகிற நேரம். ஆவியானவர் நம்ம ஊருக்கு அவருடைய அபிஷேகத்தை நம்ம மீது பொழிகிற நேரம். ஆவியானவரே இறங்கி வாருங்க. ஆவியானவர் என்று சொல்லி ஆவியானுடைய வருகைக்காக ஜெபிக்கலாமா? ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்ப வாரும். இறங்கி வாரும். எங்கள் மத்தியிலே இப்ப வாரும். இறங்கி வாரும். இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உமது வரங்களினால் என்னையும் நிரப்பிடுவே. உமது வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் உருவான ஆவியானவரே இப்ப வாருங்க. இறங்கி வாருங்க. ஆவியானவரே ஆட்கொள்ளுங்க. அந்த யோர்தான் நதிக்கிற அனுபவம் கிடைக்கட்டும். அனுபவம் கிடைக்கட்டும். இறங்கி வாருங்க. ஆவியானவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே.
தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, 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 இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இறங்கி பாருங்க. ஆவியானவரே, அபிஷேக வல்லமையால் நிரப்புங்க. பெந்தகோஸ்து அனுபவம் கிடைக்கட்டும். எல்லாரும் நிரப்புங்க. விடுங்க, விடுங்க, விடுங்க. ஆவியானவரே, நிரப்புங்க. ஆவியானவரே, எல்லாரும் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. விடுங்க, விடுங்க. அத்தனை பேர் நிரப்புங்க. ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இந்த நேரம் நம்பிக்கையோடு ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நேரம். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். அந்த பார்வையிட்ட அந்த 10 பேர் இயேசு ஆண்டு நோக்கி ஜெபித்தார். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று கத்தினார், ஜெபித்தார். இயேசு ஆண்டவர், மகனே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு அவனுக்கு தேவையானதை கொடுத்த அதே ஆண்டவர் இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும் சொல்லு. உன்னுடைய தேவை என்ன, உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கஷ்டம் என்ன, நீ சொன்னதா எனக்கு தெரியும். சொல்லுங்க, உன்னுடைய கஷ்டங்கள் என்ன சொல்லுங்க. இது தேவனால முடியாது ஒன்றுமே இல்ல, இயேசுவால் ஆகாத ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவே, இயேசுவே, பல்வேறு விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், ஆண்டவரே வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், குடும்பத்தில் அமைதி இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, பிரச்சனை 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 பிரச்சனை, ஒரு வாழ்க்கை பிரச்சனையே என்னை வாழ்க்கை ஆச்சு. ஆண்டவரே என்ன பண்ண தெரியல, யார்கிட்ட சொல்றது தெரியல. இதோ வந்திருக்கிறேன், நம்பிக்கை வந்திருக்கிறேன். உங்களால முடியும், உங்களால முடியும். தொடுங்க ஆண்டவரே. இனி குடும்பம் பலவீனமான குடும்பம், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பலவீனத்தை ஒப்பு கொடுங்க. இது தேவனால முடியாது ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தால நிரப்ப நேரத்துல உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆவியின் வல்லமையால இந்த நேரத்தை என்னுடைய குடும்பத்தை நிரப்புங்க என்று சொல்லி ஜெபிங்க. பல்வேறு விதமான நோய் நொடிகள், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பல்வேறுபட்ட வியாதிகள், ஆண்டவரே நான் போகாத ஆஸ்பத்திரி இல்ல, வாங்கி சாப்பிடாத மருந்து மாத்திரை இல்ல, சுக கிடைக்கல, ஒரு பிரயோஜனம் இல்ல, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. ஆண்டவரே இதை நம்பிக்கொண்டு ஜெபிக்கிறேன். தொடுங்க, தொடுங்க. அவர் வார்த்தை சொன்னார், உடன் பரவி விட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், செவிடன் கேட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், செத்து போனவர் பிழைத்தார். ஆண்டவரே நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் முடியாது ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. சொல்லுங்க, நம்பிக்கொண்டு ஜெபிங்க, ஜெபிங்க. இதோ தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிறார். இந்த இடத்துல நம்பிக்கொண்டு ஜெபிக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துகிறார். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நோயிலிருந்து சுகப்படுத்துங்க ஆண்டவரே. பல்வேறு விதமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனை ஆண்டவரே, கடன் பிரச்சனை, தொழில முன்னேற்றம் இல்ல, இயேசுவே என்ன பண்ண தெரியல, என்ன பண்ண தெரியல, வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிருச்சு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் எப்படி சமாளிக்கணும் தெரியல ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. திருமண தடைகள் ஆண்டவரே, என் பையனுக்கு 29 வயசு ஆயிருச்சு, என் பொண்ணுக்கு 26 25 வயசு ஆயிருச்சு, திருமணம் நடக்கல, நாள் கணக்கா, வார கணக்கா, மாத கணக்கா, திருமணம் தடைபட்டே போகுது. இயேசுவே திருமண தடைகள் அகற்றிடுங்க. உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியாது ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. இயேசுவே குழந்தை பாக்கி இல்ல, 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமா குழந்தை இல்ல ஆண்டவரே. எத்தனை ஏராளமான பேச்சுக்கள், இதோ நம்பிக்கை ஜெபிக்கிற. தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய குடும்பத்தை யாருக்கு குழந்தை பாக்கி இல்லையா, நம்பிக்கை ஒப்பு கொண்டு ஜெபிங்க ஆண்டவரே. உம்மால் கூடும், அவங்க வரணும், நடத்தவர் சாட்சி சொல்லணும், சாட்சியா மாறணும். உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் முடியும் ஆண்டவரே, உம்மால் முடியாது ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. இயேசுவே வேலை இல்ல, படிச்சு வேலை இல்ல ஆண்டவரே, வேலை இருந்தாலும் வேலை கேட்ட ஊதியம் இல்ல, சம்பளம் இல்ல, இதோ ஜெபிக்கிற. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொந்த வீடு இல்ல, சொந்த வீடு கட்டணும், நிரந்தர வேலை கிடைக்கணும், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ ஜெபிக்கிற, என்னை ஆசீர்வதிங்க, என்னை குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னை போல ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னை நடந்த சாட்சியாக மாற்றுங்க ஆண்டவரே. உம்மால் கூடும், உம்மால் முடியாது ஒன்றுமே இல்ல தேவனே. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில வாழ்வதன் மூலமாக, ஒவ்வொரு நாளும் இறை மதிப்பில் வாழ்வதன் மூலமாக ஒரு மறை சாட்சிக்குரிய ஒரு வாழ்வு வாழணும், ஒரு மறை சாட்சிக்குரிய ஒரு குடும்பமா நான் வாழணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே என்று சொல்லி வல்லமையோடு ஆண்டவருடைய கரங்களிலே நம்மையினுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா?
உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சேர்ந்து பாடுவோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஐயா ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிறான், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறான். உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் முடியாத ஒன்றுமில்லை. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் ஆண்டவரே நீ சுகம் தரக்கூடிய தேவன், என் கண்ணீரெல்லாம் துடைக்கக்கூடிய தேவன். உம்மால் முடியும் ஆண்டவரே, உம்மால் முடியும் ஆண்டவரே. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, இயேசுவே என் தேவனே. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஆண்டவரே இயேசுவே இதோ ஜெபிக்கிறார். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே, உடைய கண்ணீர் துடைங்க ஆண்டவரே. நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் புலம்புவீர்கள். உம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறா. நீ அஞ்சாத, பயப்படாத, சோர்ந்து போகாத, தைரியமா இரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத. இதோ தேவன் தொடுகிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்க முன்னாடி வலப்பக்கம் இடப்பக்கம் ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகனையும் நீங்கள் தொட்டு சுகப்படுத்துகிறார். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இனி ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இதே போல ஜெபிக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இடத்துல சாட்சியாக மாற்றுங்க ஆண்டவரே. உம்மால் கூடும், உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. மாண்புயருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையாகிய இறைவனோடும் தூயாவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.